நிறைய புது படங்களாக பார்த்து பார்த்து போர் அடிச்சு போய் யூடியூப்பில் வந்து நிறைய பழைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்கள் டிவியில் அங்கங்கே குட்டி குட்டி சீன்ஸாக பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் அந்த மாதிரிலாம் ஆசையாக பார்த்த நிறைய படங்கள் யூடியூப்பில் முழு முழு படங்களாக கிடைக்கிது. அந்த மாதிரி ரீசெண்டாக நான் பார்த்த படம் வந்து திருவிளையாடல். ஒரு பயங்கரமான கிளாசிக், தமிழ் கிளாசிக். ஏபி நாகராஜன் சார் வந்து இயக்குன படம். அவரே படத்துலையும் நக்கீரர் அப்படின்ற ஒரு அற்புதமான ரோலும் பண்ணியிருப்பார். சிவாஜி சார் வந்து சிவனாகவே வாழ்ந்துருப்பார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது சிவன் அப்படின்னு நினச்சாலே சிவாஜி சாருடைய முகம்தான் வரும். இந்த படத்தை பற்றின ஒரு ரீவிசிட், ஒரு அப்ரிஷியேஷன் ஆக இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் விஷ்ணுராம். நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். இது என்னுடைய பர்சனல் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த திருவிளையாடல் படம் வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த படமே வந்து இந்த மாம்பழ சண்டையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது நாரதர் வந்து அந்த மாம்பழத்தை கொடுப்பாரு. அந்த மாம்பழத்தை கொடுத்த உடனே விநாயகருக்கும் முருகனுக்கும் ஆன ஒரு போட்டி நடக்கும். உலகத்தை யார் முதல்ல சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முருகன் கோச்சிட்டு போவார். முருகனை சமாதானப்படுத்த அவங்க அன்னையான பார்வதி அவங்க பின்னாடியே போயிட்டு முருகனை சமாதானப்படுத்துவாங்க. அப்போது முருகனுக்கு அவங்க இதெல்லாம் உன்னுடைய தந்தையோட திருவிளையாடல், இந்த மாதிரி இவர் நிறைய திருவிளையாடல் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கதைகளாக சொல்லுவாங்க. அந்த தொகுப்புகளாக வரிசையாக அந்த படம் வரும். இப்படி தான் அந்த படத்தை வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட கிளிப் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, அந்த என் நாடு என் மக்கள் என்று எனக்கே ஒரு ஊர் இருக்கும், அங்கே வந்து நான் சென்று இருப்பேன் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிற மாதிரி ஒரு கிளிப்பு வந்து இன்ஸ்டாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அந்த கிளிப் வந்து இந்த படத்தில் வர்ற கிளிப்பு தான். அந்த முருகனா நடிச்சிருந்த பையனோ பொண்ணோ பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. வேற லெவலாக இருக்கும். அந்த எமோஷன்லாம் வந்து அந்த அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிவனாவும் பார்வதியாவும் நடிக்கிறவங்க யாருன்னா சிவாஜி சாரும் சாவித்ரி அம்மாவும். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ்க்கு நடுவில் இந்த குட்டி முருகனாக போயிட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் கூட விக்கிபீடியாவில் வந்து சரியாக போடலை, அதனால் அவங்கள என்னால் கரெக்டாக வாழ்த்த முடியலை. இந்த படத்தில் முதல் எபிசோடாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த நாகேஷ் சார் வந்து ஒரு போர்ஷன் வரும் இல்லையா. அதாவது பாண்டிய மன்னன் வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு. அதுக்கு வந்து யார் வந்து பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொன்னோன்னே நாகேஷ் வந்து 1000 பொற்காசா, எனக்கு கிடைக்காதே, போச்சு வேற எவனோ வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சீன். பிச்சு எரிஞ்சிருப்பாரு. அப்போ வந்து சிவாஜி சார் வந்து அவர் ஒரு புலவராக வந்து அந்த ஃபேமஸான அந்த பிரிந்தே இருப்பது எது சேர்ந்தே இருப்பது எது அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் வந்து வர்றது இந்த படத்தில் தான். அவர் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து அதை போய் அவர் சொல்லும்போது அதுக்கு வந்து நக்கீரர் வந்து சந்தேகம் கேட்பாரு. அந்த சந்தேகத்துக்கு பதில் தெரியாமல் நாகேஷர் வந்து ஓடி வந்துடுவார். அப்போது சிவாஜி சார் போய் விளக்கம் கொடுக்கும்போது நக்கீரருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, இதில் வந்து பொருட்சுவையில் வந்து ஒரு பிழை இருக்குது, அதனால் தவறான பாட்டுக்கு வந்து என்னுடைய மன்னன் வந்து பரிசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பாட்டில் பெண்களுடைய கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் உண்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்படி வந்து கிடையவே கிடையாது, பூ வைக்கிறது மூலமாகவும் வாசனை திரவியங்களை பூசுறது மூலமாகவும் தான் அந்த இதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு வந்து சிவன் வந்து என்ன சொல்லுவார், பராசக்திக்கே அந்த அந்த மாதிரி தான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் யாராக இருந்தாலும் அதுதான் சொன்னோன்னே சிவன் வந்து கோபமாகி நக்கீரரை வந்து எரிச்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவரை உயிர்ப்பிச்சிருவார். அந்த ஒரு குளத்துலேருந்து அவர் எந்திரிச்சு வர மாதிரி வரும். இது ஒரு அற்புதமான எபிசோடு. எத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன்றதுக்கு கணக்கே கிடையாது. அதாவது சிவாஜி சார் வந்து நடந்து போகிறதுலேருந்து, அவர் பேசுறதுலேருந்து, அதே மாதிரி நாகேஸ்வர் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் இவர் கவுண்டர் கொடுக்கலேருந்து, இது வந்து ஒரு ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த படம் பார்த்தது இல்லைன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். இதுக்கப்புறம் வர்றது வந்து ஒரு தட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடு வரும். அதாவது பார்வதி வந்து யாகத்துக்கு வந்து சிவனை கூப்பிடலன்றதுக்காக தன்னுடைய தந்தையான தட்சன் கிட்ட போய் கேட்க போயிட்டு, அதுக்கப்புறமும் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். நான் வந்து உன் புருஷனெல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்க அங்கேயே ஆக்சுவலாக வந்து அஸ்பர் டெக்ஸ்ட் வந்து அவங்க அங்கேயே தீயில வந்து உயிர் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சிவன் வந்து அவங்கள மீண்டும் பிறக்க வச்சு கல்யாணம் பண்ணுவார்ன்றது தான் ஆக்சுவல் டெஸ்ட்டு. இதில் வந்து அவங்க திரும்ப போய் சிவனை அவங்களை ஏற்றுக்காத மாதிரியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் போரிங்கான எபிசோடு தான். இந்த மூணு கதைகளில் வர்ற கதையில் கொஞ்சம் வீக்கான கதை வந்து இந்த நடு கதை தான். அவ்வளோ சுவாரஸ்யமாக எனக்கு படலை. இத்தனை வருஷம் தாண்டி பார்க்கும்போது அது வந்து சுவாரஸ்யமாக இருந்தால் அப்போ சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம்.
மூணாவது கதை நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஹேமநாத பாகவதர்னு சொல்லிட்டு டிஎஸ் பாலையா வந்து ஒரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வரகுண பாண்டியன் அப்படின்ற மன்னனுடைய சபையில வந்து அவர் பாடி என்னுடன் வந்து போட்டி போட்டு உன் பாண்டிய நாட்டில் வந்து பாடி என்னை ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒரு சவால் விடுவார். அதுக்கு வந்து சிவனே வந்து பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். இதில் இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம் என்னென்னா, டிஎஸ் பாலையா வந்து உட்காந்து ஒரு நாள் போதுமா பாட்டு வந்து பாடுறாரு. பயங்கர கிளாசிக்கலான ஒரு சுவை கொண்ட இசை சுவை கொண்ட ஒரு பாட்டு அது. ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. இப்போ நான் பாடும்போது நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கருங்கிறனால எனக்கு அந்த பாட்டோட நெளிவு சுழிவுகள் எல்லாம் நம்ம பாடும்போது நம்ம கையிலே செய்வோம். ஸோ தட் நம்ம வாய்ஸ்லேயும் அது வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கையில் ஒரு அபிநயமோ இல்லை ஒரு ஒரு ஆக்ஷனோ நம்ம பண்ணுறோம் இல்லையா. அந்த பாட்டில் ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர், ஒரு தேர்ந்த பாடகர் அந்த பாட்டை பாடும்போது எந்த மாதிரியான கை அசைவுகளெல்லாம் செய்வாரோ கொஞ்சம் கூட பிசகாம டிஎஸ் பாலையா செஞ்சிருப்பாரு. புது நாதமா அங்க ஒரு சுழிவு வருது, அதுக்காக அவர் அந்த கையாட்டுவார். சங்கீதமா அங்க வந்து 3 தடவை போயிட்டு வந்து இப்படி போகுது, அதுக்கெல்லாம் அவர் கரெக்டா செய்வாரு. இந்த அளவுக்கு வந்து அந்த அதாவது பார்ட்னர் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் அதுல அற்புதமா ஓப்பி அடிப்பாங்க. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் வந்து அந்த நடிப்புள்ள ஒரு கலைஞன் வந்து அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து எப்படி நியாயம் செய்கிறார் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டுல இன்னும் நடுவில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய வரிகள் வரும். அதாவது கீழ் ஸ்ருதியில பாடுறதுக்கெல்லாம் கரெக்டா கீழே வருவாரு, மேல் ஸ்ருதியில பாடுறதுக்கெல்லாம் கரெக்டா இப்படி மேலே போவாரு. கரெக்டா வந்து அவர் எங்கெல்லாம் அந்த டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வருதோ அதுக்கெல்லாம் இப்படி கரெக்டா கையாட்டுவார். இவர் வந்து யாரையாவது பார்த்து இதை வந்து கத்துக்கிட்டாரா, இல்லை இதுக்காக உட்காந்து இந்த பாட்டை பாடின பாடகர்கிட்ட உட்காந்து அவர் வந்து அவர் பாடுறதை பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அவர் பாடின மாதிரி இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டில் யாருமே இவர் கூட வந்து போட்டி போட வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் எதிர்த்து என்னால் பாட முடியாதே இறைவா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில் இருக்கிற சாமி பாட்டு பாடக்கூடிய ஒரு பாடகர் வந்து சாமி கிட்ட போய் வேண்டுவார். அப்போதான் சிவனே வந்து ஒரு விறகு விற்பனையாளராக வந்து அந்த ஊரில் போயிட்டு அங்கே ஒரு பாட்டு வரும். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம்ன்ட்டு. அங்கே கூட ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த டைலாக்லாம். உங்கள் ஊர் எதுப்பா அப்படின்னு, எங்கள் ஊர் மலைநாடுங்க, உங்களுக்கு புள்ள குட்டி எதுவும் உண்டா அப்படின்னதுக்கு வந்து புள்ள ஒன்று குட்டி ஒன்று அப்படின்றது, அதாவது யானைக்குட்டி விநாயகர் அப்படின்றத வந்து புள்ள ஒன்று குட்டி ஒன்றுனா அந்த டயலாக்லாம் வந்து நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு அற்புதமான பாடல், அந்த பாகவதரை அலறி ஓட வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய பாட்டு தான் பாட்டும் நானே பாவமும் நானே. மறக்க முடியுமா அந்த பாட்டை? என்னுடைய ஒய்ஃபோட தாத்தா திரு சுந்தரமூர்த்தி அவர் வந்து அடிக்கடி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து 90 வயசு ஆயிருக்கும் இப்போ. அவர் போன வருஷம் தான் தவறிட்டார். அடிக்கடி இந்த பாட்டை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் ஒரு நாள் போதுமா அந்த பாட்டை பற்றியும் இதை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த படம் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. தமிழ் சினிமாவில் வந்து மிகச்சிறந்த கிளாசிக்குகளுள் ஒன்று திருவிளையாடல். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா தயவு செய்து போய் பாருங்கள். இத்தனை வருஷம் கழிச்சும், அதாவது எப்போவுமே ஒரு ஆர்ட் வந்து அந்தந்த அது வெளிவந்த காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப பழைய படம், அது வந்து அதனுடைய சென்சிபிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இந்த ஒரு 40 வருஷம் கழிச்சு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கதை. அந்த சென்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகாது, நம்மளால் கனெக்ட் பண்ணக்கூடியது. இட் ஹேசன்ட் ஏஜ்ட் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திருவிளையாடல் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இட் ஹாஸ் ஏஜ்ட் ஒண்டர்ஃபுல்லி வெல். இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த சுவை நயம், சொல் நயம்,
அவங்க வார்த்தையிலே விளையாடுறது, அந்த இசையினுடைய நுணுக்கங்கள், அந்த இசையில் இருக்கக்கூடிய அற்புதமான சின்ன சின்ன அழகுபடுத்தும் விஷயங்கள், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்னைக்கு கூட ரசிக்கலாம். கொஞ்சம் கூட வந்து பழைய படம் சுமாராக இருக்குது அப்படின்னு தோணவே தோணாது. அற்புதமான படம், அற்புதமான படம். போய் பார்த்துட்டு, நீங்கள் இது வரைக்கும் திருவிளையாடல் பார்த்ததே இல்லைன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு மிக மிக பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்றத கீழே போடுங்க. மேலும் ஒரு நல்ல பழைய படத்தோட நம்ம மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.